எனக்கும் அந்த தன்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை காட்டி எனக்கு கேட்க உங்களுடைய பலமும் எனக்கு வந்துடும். அந்த குடும்பம் இருக்குது முடிஞ்ச வேலை உங்களை மாதிரி தான் இருக்கும். அப்படியா? நீங்களாம் அது முடிகிறது அல்லது வேறு யாரும்? நானே தான் முடிகிறது. அதாவது பட வாய்ப்புகள் வந்தால் எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு கூடிய நான் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பராமப்படுற மாதிரி நானும் உங்களை பராமப்பட்டுருக்கேன். கொண்டு வந்து உங்களுக்கு நிறைய முடி இருக்குது, எனக்கு சரியான பொறாமை. அப்படியா? அப்போ எங்கள்கிட்ட ஊர்றேன். அப்படியா? சரி, ஊரில் விடும். ஊரில் அந்த காலத்தில் அப்போ எனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி வர முடியாது. இன்னொரு தடவை ஒரு 30 ஆண்டு 35 ஆண்டு வாழ ஐரோப்பிய வாழ்க்கையில் அது ஒரு வடங்காரன் தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விடுது, ஒரு கஷ்டம் வந்து விடுது, தடாரண்டு கீழே இறங்கிட்டீங்க. திருப்பி இதே நிலைமைக்கு வாரத்துக்கு அது இல்லையா? மாறி வந்துட்டீங்களா? நான் மாறி வந்துட்டேன், வந்து வரனே. உங்களுக்கு ஏதாவது நன்றிக்கடன் செய்ய எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று. ஆனால் அந்த முதலாளியோ, தம்பி நான் நல்லா இருக்கிறேன், முன்னை விட நான் நல்லா இருக்கிறேன், முன்னை விட நானும் நல்லா இருக்கிறேன், உன்னை விட என்று சொல்லவில்லை, முன்பு இருந்ததை விட நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. வணக்கம், எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களோ? எப்படி இருக்கிறீங்கள்? இப்போ நாங்கள் வந்திருக்கிறது எதுக்கு சொல்லுங்க? அப்போ இந்த பாஸ், என்னுடைய பாஸ், இந்த பாஸ், அந்த மெயின் பாஸ், அந்த மெயின் பாஸ் இருக்கிறார். அவருடைய அவருடைய படம் ஒன்று இருக்குது. என்ன படம் சொல்லுங்க ஆகும்? இந்த அந்த காலத்தில் எஸ் பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்தவர் தெரியுமா? கே பாலச்சந்தர் இல்லை, எஸ் பாலச்சந்தர் பொம்மை, அப்படி ஒரு படம் எடுத்தவர். அதே மாதிரி எங்கள்கிட்ட பாஸ்ங்கிற பாஸ்கரன் என்று சொல்லி நான் இதாக சொல்கிறேன், அவர் பெரிய பாஸ் ரெண்டதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். அவருடைய படம் உண்டு பொம்மை. உங்களோட மகனில் நடித்தது இல்லை இல்லை, அது இல்லை. அது இல்லையா? மாறி வந்துட்டீங்களா? நான் மாறி வந்துட்டேன், வந்து வரனே. உங்களோட மகன் நடித்த படம் ஒன்றில் வந்தேன் நான். வருவேன். அது இல்லை, எனக்கு தெரியும். நான் இதை ஒரு இதாக கேட்டது. அந்த படம் எப்போ வருது? அது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வருது. நல்ல விஷயம். அந்த படம் இங்கே வருமோ? இங்கே எல்லாரும் வெள்ளாடம். அப்போ இங்கே வந்தால் நீங்களும் வருவீங்களா திருப்பி? நிச்சயம் இருக்கு. மகனும் வேறு வரும். அவரும் வேறு அந்த ஹீரோயினாக இருக்க காட்டி எனக்கு வேணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களை இதில் சந்திக்கிறேன் நான் நினைக்கல. ஆனால் என்னுடைய ஃபேவர், அதாவது நான் விரும்புகிற ஒரு மனிதரில் நீங்கள் அப்படி இருந்திருக்கிறீங்கள். பொறாமைப்படுற மனிதராகவும் இருக்கிறீங்கள். ஓகே. ஏன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய தேசமான காணியை வச்சு படம் காட்டி கொண்டு நிற்கிறேன். இல்லை, படம் காட்டுறீங்க. அது ஒரு படம் காட்டுறது தான் சொல்லணும். காணியை வச்சு இல்லை, அவர் அப்படி நினைக்கிறேன். விவசாயத்திலேயே ஒரு புரட்சி. அதை விட அங்கே இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க, நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதால் எங்களுக்கும் பெருமையாக இருக்குது இப்படி ஒரு மனுஷனை பார்க்க. அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து எல்லோரும் அந்த பணங்களை திரட்டி ஆடம்பர வாழ்க்கையிலையும் இதுகளையும் தான் கொண்டு இருக்கிற நீங்களும் ஆடம்பரமாக தான் இருப்பீர்கள் அநேகமாக, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆடம்பரத்திலையும் இந்த இப்படியான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீங்களே என்ன? அதாவது உல்லாச பிரயாணிகளுக்காக அது கட்டப்பட்டதாக இருந்தாலும் கூட அங்கே எங்களுடைய மக்களுக்கு, எங்களை இருக்கிற இளைஞர்கள் யுவதிகளுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்களே என்ன? அது பெரிய மிச்சக்கூடியது. ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்குறேன். 2 கேள்வியா? அப்போ 4 நீங்கள் 2 ஐயா. ஏனென்றால் உங்களுக்கு இப்போ டென்ஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டென்ஷன் இல்லையா? அப்படி என்ன கலைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு, இப்படியான ஒரு நிலைமையில் வளர்கிறதுக்கு என்ன ஒரு 3 காரணம் சொல்லுவீங்களா நீங்கள்? காரணம் இல்லை, ஒரு காரணம் வறுமை வந்து ஒரு மனுஷனை சீராக்கும். ஓகே, அதை என்ன சீராக்கியிருக்கா? அது உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமா, அல்லது நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதா, அல்லது தெய்வ செயலா? அதிர்ஷ்டம் இல்லை, கடின உழைப்பு இருந்தால் தான் முன்னுக்கு வரலாம். அதிர்ஷ்டம் வந்து ஒரு நாளும் தூக்கி நிறுத்தாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், குறை நீக்கப்படாதா? ஒரு குறையும் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விடுது, ஒரு கஷ்டம் வந்து விடுது, தடாரண்டு கீழே இறங்கிட்டீங்க. திருப்பி இதே நிலைமைக்கு வாரத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்?
இல்லை தடைகளை வந்து விழுந்து எழும்பி தான் வந்து நிற்கிறோம். மறுபடி அதெல்லாம் வந்து பழகி போச்சு எல்லாம் பழசாக போச்சு. எத்தனையோ தடவை ஒரு 30 ஆண்டு 35 ஆண்டு கால ஐரோப்பிய வாழ்க்கையில் பயணத்தில் வியாபாரத்தில் விழக்கூடாத இடங்கள் எல்லாம் விழுந்து எழும்பியாச்சு. இனி விழுகிறதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். கொஞ்ச நாள் போய் பழகி போயிடுமன்ற மாதிரி இப்போ இது பழகி போயிடுச்சு. கேள்விகள் சில நேரங்களில் வந்து கொண்டிருக்கும், சில நேரம் மறந்து போயிடும். இனி உங்களே ஒரு ரோல் மாடலாக பாவித்து முன்னுக்கு வர துடிக்கிற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு, அல்லாட்டி என்ன போல வயசானவர்களுக்கும் கூட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முதல்ல வந்து ஒரு விஷயத்தை அடிவணுமென்ற சொல்லி கனவு காணுங்க. ஒரு இலக்கை நோக்கி கனவு சொன்ன மாதிரி நிச்சயமாக எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவார். நாங்கள் எண்ணத்தை எங்களுடைய மனதுக்குள்ளே விதைக்கிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு. நாங்கள் ஒரு நிலைக்கு வரணுமென்று சொல்லி முதல் நீங்கள் உங்களோட மனதுக்குள்ளே திடமான ஒரு திரசங்கத்தில் பூர்வீங்களா இருந்தால் அதை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி அடையலாம். நிச்சயமாக இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து நிறைய டேலண்ட் இருக்குது. நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி வர முடியாது. டேலண்ட் இருக்குது. ஆனால் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள்லாம் தோட்டத்தில் கொத்தி பூவை பிடுங்கி பூவை விற்று அதை விற்று இதை விட்டு தானே வந்தது. இப்போத்த பிள்ளைகளுக்கு அதை தாண்டின ஒரு இது இருக்குது தானே. ஸோ அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. விடாமுயற்சி உங்களுக்கும் ஒரு நாளையில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். தொடர்ந்து என்ன தடங்கல்கள் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் தோண்டு போகாமல் என்னால் முடியும், என்னால் முடியாது, எவராலே முடியாதுன்னு நினைங்க, நிச்சயமாக முடிச்சு காடு. ரொம்ப சந்தோஷம். நானும் முயற்சிகள் செய்து தோற்று திருப்பி வந்து அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனபடியால் எனக்கு காணும் வண்டியை நினைச்சிட்டேன். அப்படி என்ன இல்லை, வாழ்க்கையில் வந்து போதுமன்று சொல்லி வந்து நினைக்கக்கூடாது. அது வந்து போதுமன்று நினைச்சு அதை அந்த பெரிய அளவில் ஆசைப்படுறது அந்த நோக்கம் இல்லை. நாங்கள் இன்னும் அடையணும்னு சொல்லி நினைக்கான எங்களுக்குள்ள ஒரு ஓர்மம் பிறக்கும். அந்த ஓர்மம் வந்து எங்களை வேறு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். வளம் போதும் இப்படி இருப்போம்னு சொல்லி சொன்னால் அது வந்து எங்களை நாங்களே மோட்டிவேட்டாக வச்சிருக்கலாது. நாங்கள் எப்போவும் ஒரு உற்சாகமாக ஒரு இதாக இருக்கணுமெண்டா ஒரு BMW காரோடைய ஒரு பென்ஸ் ஓடணுமென்ற ஒரு ஓர்மம் வரணும். ஒரு 3 பெட்ரூம் வீடு வச்சிருக்க ஒரு 6 பெட்ரூம் வீடு வேண்டணுமென்ற நினைப்பு வரணும். அதை நோக்கின பயணம் இருக்கணும், உழைப்பு இருக்கணும். அது கண்டிப்பாக அதை அடைய வைக்கல உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வர நான் இதை நினைச்சேன், இதை செஞ்சுட்டேன்னு சொல்லி. நிச்சயமா அதே மாதிரி விட்டுறாங்க. ரொம்ப சிறப்பு. ஓகே அது உங்களுடைய ஆலோசனை எனக்கு பெரிய உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஊரில் வந்து நான் பிறந்து வளர்ந்தது வடலி எடுப்பான்ற ஒரு பண்டத்திருப்பு. வடலி கிடப்பு படித்தது பண்டத்திருப்பு இந்து கல்லூரி. அப்படியா? அப்போ எங்கள்கிட்ட ஊர்றேன். அப்படியா? கட்டினது வந்து சங்கானையில். ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிறது நல்லூர். ரைட். நாங்கள் சொல்லிக்கிறோம் வடல் கிடவு பக்கத்தில். என்ன அப்போ நாங்கள் எங்கிட்ட ஒரு வருஷம் படிச்சிருக்கிறோம். எங்கே? விக்டோரியா காலேஜ் படிச்சிருக்கிறீங்களா? ரைட். அப்போ இதுலேயும் ஒரு பெருமை இருக்குது. நாங்கள் அவர் பக்கத்து ஊராக இருந்தாலும் நாங்கள் பெருமை பேசிக்கொள்வோம். அவர் எங்கிட்ட ஊர் எல்லாம் ஒன்று தானே. எல்லாம் ஒன்று தானே சொல்லி வரோம். பண்ணாம் எல்லாம் நம்ம ஊர் தான். ரொம்ப சந்தோஷம். திருப்பவும் ஒரு சந்திப்பண்டு ஒரு நீண்ட நேர சந்திப்பாக இருக்கணும்னு நான் ஊருக்கு வரைக்க நிச்சயமாக வாங்க. உங்களை வந்து சந்திப்போம். நானும் நேற்று உங்களை அடையாளம் காண முடியல. என்ன உங்களை வீடியோக்கள் நிறைய விரும்பி பார்க்குறேன். நீங்கள் போடக்கூடிய அந்த பாடல்கள் வந்து இப்போ தத்துவ பாடல்களாக இருக்கும். அற்புதமான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து போடுவீங்க. அப்போ அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் என்ன பராமப்படுற மாதிரி நானும் உங்களை பராமப்பட்டுருக்கேன். கொண்டு வந்து உங்களுக்கு நிறைய முடி இருக்குது. எனக்கு அந்த இதில் அந்த உங்களோட கண் அசைவுகள், அந்த வாய் அடுப்புகள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த வயதில் இப்படி செய்கிறாருன்னு யோசிச்சா நீங்கள் எல்லாமே தான் இருக்கிறீங்க. அப்படியே தான் அஜித் குமார் நிறைச்சிருக்கு. எல்லாமே தான் இருக்கிறீங்க. ரொம்ப புகழ எனக்கு இன்னும் உலகமே வந்து கொண்டே இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய இந்த கலைப்பணி என்றது நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக செய்தாலும் நிறைய பேரை மகிழ்ச்சி படுத்துது. ஆமாம். ஒரு மண்டைக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க 2 வீடியோ உங்களுடைய தாட்டி பார்க்க இந்த ஐயாவை எப்படி செய்கிற நாங்கள் என்ன தோண்டு போகணும்னு எழும்பி நிற்க தோணும். கேட்டுக்கலை அவரே சொல்கிறாரு. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். கேட்டு உங்களை ஹக் பண்ணினது திருப்பியும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதில் பெரும் சந்தோஷம். என்ன உங்களுடைய உத்வேகமும் உணர்வுகளும் என் நெஞ்சோடை ஒட்டி என் இதில் சிரந்திலையும் ஒட்டி எனக்கு இன்னும் பெரிய உத்வேகத்தை தரணும். என்னென்றால் இன்னொரு அதில் இதென்று சொல்கிறேன். ராமாயணத்தில் வாலி என்ற பாத்திரம், அந்த வாலி என்ற பாத்திரத்துக்கு
எதிர்கொள்கிற ஆள், சமர் செய்கிற ஆள், சமர் செய்ய போய்க்க அவருடைய பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துடுமா. ராவணனோட போர் செய்ய இதான் ராவணரை காமக்கண்டுக்களை வச்சு கொண்டு போனவர். அப்படி ஒரு இது அவருக்கு ஒரு இது கொண்டு இருக்குது. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எனக்கும் வந்து தன்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை காட்டி என்ன கேட்க உங்களுடைய பலமும் எனக்கு வந்துடும். ரொம்ப நன்றியா. சந்திப்போமா வெகு விரைவில் இலங்கையில் சந்திப்போம். ஓகே. நீங்கள் ஃபைன் உண்டா? அப்படியே என்ன விட்டு கொடுக்க முடியுமா? வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் பொம்மை படம் பார்க்க வந்துருக்கீங்க? என்ன ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறீங்க பொம்மை படத்துக்கு? நானும் ஒரு நடிகை தான். அப்படியா? நான் நல்ல நடிக்கையில், ஆனால் நானும் ஒரு நடிகை தான். நானும் ஒரு பாடகி தான். நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். பல்கலைத்துறை சார்ந்த எல்லாமாகவும் இருக்கிறேன். இருந்தாலும் தற்போது குடும்ப பொறுப்போடு இருக்கிறேன். அதுதான் எனக்கும் உள்ள பிரச்சனை. அதான் பாருங்க. ஏன் சொல்லுங்க அப்போ என்னென்னு சொன்னால், நானும் ஒரு கலைஞனாக இருந்து நிறைய இதில் பங்கு பெற்றினான் முந்து பழைய காலகட்டங்களில் நிறைய. ஆனால் எனக்கு குடும்ப பொறுப்பு என்று சொல்லி கொண்டு வரையக்க நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுங்க அப்போ அதில் எல்லாம் விலர்த்தி குடும்பத்தை வாங்கின்னு சொன்னால் இப்போ தான் திருப்பி யூடியூப்பில் திருப்பாக வந்திருக்கேன். ஓகே 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 சரி. நாங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றுவோம். அடுத்தது ஏதாவது பட வாய்ப்புகள் வந்தால் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு கூடிய நான் தான் நினைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய பின்பக்கம் பார்த்து தான் நான் ஓடி வந்தேன். அந்த குடும்பம் இருக்குது முடிஞ்ச வேலை உங்களை மாதிரி தான் இருக்கும். அப்படியா? நீங்களாம் அது முடிகிறது அல்லது வேறு யாரும்? நானே தான் முடிகிறது. எனக்கு வேண்டிய அவ தான் இது தண்டு முடியும். அது முடிஞ்சா பிழைச்சிடும், எனக்கு பிழைச்சிடும். நானே முடிகிறது. நான் இனித்தான் பழக போகிறேன் முடிகிறதுக்கு. சரியா பழகும். அதான் நல்லது. என்ன இந்த பொம்மை படம் நீங்கள் இதுவரையில் பார்க்கல? இன்னும் பார்க்கல. ஓடுன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு அது டைம் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கு இப்போ வந்திருக்கிறேன். பாவம். ஓகே, எப்படி இருக்கேன். மற்றது முதல் கேள்வி கேட்டுவிட்டேன். ரெண்டாவது கேள்வி, இப்போ உங்களோட படத்தில் என்ன நடிக்க வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தரப்போறீங்க? முந்தைய அண்டைக்கு இருக்க சொன்னேன். நீங்கள் என்ன அண்டைக்கு என்ன கனகாலம் ஆகிட்டு கனகாலத்துக்கு முறை சொன்னேன். நீங்கள் அப்படின்னா ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கேன். சரி சரி. இந்த வருஷம் எப்படியும் அதுக்கான நடவடிக்கை ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு படம் கொண்டு வரும். நல்ல விஷயம். அப்போ இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷத்தையும் ஃபுல்லாக ப்ளாக் பண்ணி வச்சிருங்க. ஒரு இடம் போயிடாங்க. கட்டாயம். எனக்கு இந்தியாவில் இருந்து ஒரு அழைப்பு வந்தது. கட்டாயம் என்னடா உங்களை நம்பி என்ன உண்மையாவா? நீங்கள் முதல்ல அடிச்சு பழகுங்களேன். இந்தியாவில் போய் பழக அதுக்கு எங்களுக்கு இன்னும் வசதியாக போயிடும். ஓகே ஓகே. ஆல்ரெடி நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. சும்மா அழுப்பி கதைக்கிறது என்ன. மற்றது எப்படி உங்களுடைய தொழில்? மஞ்சள் ரெஸ்டாரண்ட்டோ? மங்களம் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு போது பாவிப்போம். அதை விட நல்ல ஒரு ஆர்கானிக்கான ஒரு எபிஸ் அது. ஓகே. என்ன சாப்பாடுகள் அதில் பிடிக்கான உணவுகள்? அங்கே வந்து நான் தான் சமைச்சேன். என்னுடைய சாப்பாடு தான் அங்கே இருக்குது. அப்போ அதால் ஸ்ரீலங்கன் ஸ்டைல், எங்களோட அம்மாவோட சாப்பாடு, கேரளா ஸ்டைல், நான் அடிக்கடி போய் சாப்பிட்ற இடங்களில் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது சாப்பாடு மாதிரி ஒரு புது ஸ்டைலில் புதுமையான சாப்பாடு. நல்ல அலங்காரமாக, ஒரு வித்தியாசமான அலங்காரமாக இருந்தது அந்த மஞ்சள் ரெஸ்டாரண்ட். எனக்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து அதை கொஞ்சம் அது ஒரு கலை சமையலும் ஒரு கலை என்ன. அப்போ அந்த இதுக்கு நானும் வர போகிறேன். நீங்களும் முடிஞ்ச இருக்கா போயிட்டு வாருங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்ன ஓகே ஓகே. சந்திப்பேன். இங்கேயும் எல்லாம் ஒரே மஞ்சளாக தான் கிடக்கு. ஏனெண்டா அது மங்களம் என்ன. ஓகே. இவரெல்லாம் உச்சரிக்கும் ஒரே பேர் ஜி பூம்பா. இந்த பேர் எப்படி தெரிவு செய்தீங்க நீங்கள்? எல்லாம் ஒரு முயற்சி தானே. நான் நிறைய விஷயத்தில் அப்படி அமைஞ்சு விட்டுதுண்ணே. கட்டணத்தில் பூதத்தில் வர பாத்திரம் இப்போ ஞாபகம் வருது. பொம்மை படம் நீங்கள் இதுவரையில் பார்த்ததில்லை. நிறைய கேள்விப்பட்டோம். பட் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? இன்னும் இப்போ வந்து படம் பார்த்தா தான் அதோட அடுத்த கட்டத்தில் நாங்கள் சொல்லலாம். இது வரைக்கும் மக்கள் சொல்லி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம். ஸோ இன்னும் பார்த்தா தான் அதை அடுத்த கருத்துக்கள் சொல்லலாம். நான் பொம்மை பார்த்தேன். நீங்கள் இப்போ இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முதல். எஸ் பாலச்சந்திரன் சொல்லி ஒரு டைரக்டர் இருந்தவர். ஓகே. அவர் சிவாஜியை வச்சு இன்னொரு படம் இயக்குனவர், எடுத்தவர். அதில் சிவாஜி வில்லனை.
அந்த கதாநாயகனும் வில்லன் என்ன நான் மறந்து வச்ச அந்த படம் வந்து அந்த படம் அவர்கிட்ட அந்த பொம்மை பார்த்த பிறகு இந்த பொம்மை பார்க்க வந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு சுவிஸ்லாம் எப்படி இருந்து சுவிஸ் வந்து நல்லா ஒரு எனக்கு கொஞ்சம் வெக்கையாக இருந்தபடியாக ஏர் கண்டிஷன் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேல் சனம் வந்தது. நான் அதே நாளைக்கு தான் தேர் திருவிழா. ரைட். ஸோ தேர் திருவிழா நிறைய சனம். ஓகே ஓகே. சிவன் கோவில் தேர் திருவிழாவில் முன்னிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சனம் வந்து இங்கே வரதபடியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் 2000க்கும் மேற்பட்ட சனம் வந்தது. நிறைய பேர் வந்து ஒரு 3:30 மணி தளம் கச்சேரி. மற்றது நான் உங்களை இவவோட சந்திச்சேன் நான் ஸ்வேதா மேனன். ஸ்வேதா மேனன் அழகான அவ மலையாளம். நீங்களும் மலையாளத்தில் கதைக்கும். ஆமாம். மலையாளத்தில் பரஞ்சேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஓகே, வணக்கம். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா படத்தை பற்றி? படம் பார்த்துட்டீங்களா? நல்லாதுரா. நீங்கள் அந்த கதையை சொல்ல போவேன் சொல்லக்கூடாது என்ன கேளுங்க. எல்லாரையும் பேட்டி காண்ற நீங்கள் உங்களை நாங்கள் பேட்டி அனுப்புகிறோம். கேளுங்க. சரி, நீங்கள் உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் என்னுடைய சடனின் பேர் தமிழ் கிழவன் என்று சொன்னால் என்னுடைய பேர் பகீரவன். ஓகே, என்னத்துக்காண்டி இப்படி இந்த யூடியூப் சேனலை செய்யணும்னு ஆசைப்பட்ட நீங்கள்? எல்லாம் ஒரு ஆசை தான். இல்லை, என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம் என்று சொன்னால் காசு சம்பாதிக்கணுமா, மக்களை சம்பாதிக்கணுமா, பொழுதுபோக்கா? பொழுதுபோக்கு. என்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு வரவன். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊடகம். இது காசு சம்பாதிக்கிறதுக்கு மக்களை சம்பாதிக்கலாம். காசு சம்பாதிக்கிறதுக்கு சிறந்ததாக சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் இலக்கியில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாவே இந்த வியூஸுக்கு. ஆனால் எங்களுக்கு இங்கே எங்கே சொல்லுங்கள், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் கூப்பை கழுவினால் ஒரு நாளைக்கு 80, 90 வரும். இது ஒரு வீடியோ செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு நாள் வேணும். 90 நான் சொல்லுங்க, அந்த கடைக்கு நான் வேலைக்கு அதான் நானும் தேடிக்கொண்டு இருக்கிறேன். என்ன நானும் தான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். கிடைச்சால் எனக்கு பாதி, உங்களுக்கு பாதியா? கண்டேன். இல்லை, நிறைய நீங்கள் இந்த மண் சம்பந்தமான எங்களோட ஈழம் சம்பந்தமான நிகழ்வு எல்லாம் செய்கிற நீங்கள் இங்கே இந்த இளைய சமுதாயத்துக்கு விளங்குற மாதிரி இன்னும் கூடுதலாக செய்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக சொல்லுங்க, எப்படி செய்யலாம்? இல்லை, அதை நீங்கள்லாம் மெருகூட்டணும். நீங்கள் இளைய தலைமுறை விளங்கி கொள்கிற மாதிரி எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை. ஓகே, நல்ல விஷயம். நான் இதை பற்றி கொஞ்சம் 4 பேரோட கதைக்கிறேன். இல்லை, நீங்கள் சிந்தனையில் இப்போ நீங்கள் ஒரு இதொண்டை போட்டு ஒரு பொருள் அப்படியே அடித்து விட்டுருக்குறீங்க. அந்த பொருளை வச்சுக்கொண்டு 4 பேரை கேட்குறேன். இது எப்படி செய்யலாம், இளைய தலைமுறைக்கு இந்த மாதிரி கொண்டு வச்சு இருக்கலாம்னு சொல்லி அப்படியான இதில் ஆலோசனையின் பேரில் நான் நிச்சயமாக செய்வேன். இது ஒரு நல்ல ஆலோசனை. இல்லை, இவ்வளோ நாளாக நீங்கள் செய்தது நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து அங்கே பிறந்த ஆக்கள் பார்த்துட்ருக்கோம். இளைய தலைமுறையும் பார்க்கணும். இல்லை, அதுக்காண்டி தான் சொல்லணும். அவையும் பார்த்து சில நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். நான் யோசிக்கிறேன் எப்படி இதே இளையவர்கள்ட்ட இதான் கையா ஐடியா வரையில்லை. ஆனால் நீங்கள் இப்படி கேட்க இரண்டால் என்னுடைய பார்வை வீடியோ பார்க்குறவே இல்லாமல் 35-40 வயசுக்கு மேற்பட்டேன். சரி, சில நேரங்களில் இப்போதைய கால பாட்டுகளையும் சும்மா வாய்ச்சி போட்டு பார்க்குறேன். இருந்தாலும் அது இல்லை, இளைய தலைமுறை ஒட்டுமொத்தமாக சொல்லல, ஒரு சிலர், அதாவது ஒரு சில பிள்ளைகள், ஒரு சில பெற்றாட்ட பிள்ளைகள் எல்லாரும் மட்டும் இல்லை, 90% ஓகே. ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன். மற்றபடி ஒரு சில இருந்தால் இப்போ ஒரு கல்யாணோட திருமணம் நல்ல கல்யாணம் சாமத்திட்டு போனால் எப்படி இருக்கணும், கதைக்கோணும், போய் சொல்லணும், அதுகளை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அட்வைஸ் சொல்கிறத தவிர்த்து வேலை கவர்ற விதமாக இளைய தலைமுறைக்கு கவர்ற மாதிரி செய்தீங்கன்னா அவையும் உங்களுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யணும், உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ரொம்ப நன்றி. இது உங்களோட நேரம். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படாது. இருந்தாலும் 2 கேள்வியே கேட்டேன். சொல்லுங்க. சரி, பதில் தெரிஞ்சால் சொல்கிறேன். உங்களுடைய பேர் என்ன? ஏன்னா கலையழகன். கலையழகன். அம்மாடி, சூப்பர் பேர். என்ன அப்போ சின்ன வடிவாக இருந்தபடியாக வச்சுருந்தோம். கலை அம்சமாக இருந்திருக்கீங்கள. கலையில் உங்களோட ஈடுபாடு என்ன? கண்டிப்பாக இருக்குது. இப்போ கலைத்துறைக்கான இருக்கிறேன் நான். கலைத்துறையில் என்ன செய்கிறீங்க? ஃபோட்டோ, வீடியோ, இதெல்லாம் செய்கிறேன். யூடியூப் லைவ். உங்களுக்கு படத்து வாங்கி விட்டு நன்றி. நன்றி. ஊரில் நாவக்குழி பக்கத்தில் நாவல்குழிக்கும் எனக்கும் ஒரு கதை இருக்குது.
திரையிடலாக வந்திருக்கின்றது. தமிழர் தாயகத்திலே இன்று பெரும்பான்மையானவர்கள் ஆண்களாக இன்று திரைத்துறையில் இருந்தாலும் ஒரு பெண் இயக்குனர் இந்த படத்தை உருவாக்கியதும் ஒரு பெண்ணின் பார்வையில் இந்த சமூகம் எவ்வாறு இருக்கின்றது என்ற விடயங்களை இது பேசுபொருளாக கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அது அப்படியே இருக்கட்டுக்கும். இந்த திரைப்படத்தை முதலாவது தடவையாக ஒரு தயாரிப்பாளரிடமிருந்து ஒரு வெளியிடுவதற்காக வெளியீட்டு உரிமையை முதல் தடவையாக இந்த பிரான்ஸ் இலங்கை தமிழ் பழைய மாணவர் ஒன்றியமாகிய நாங்கள் திரு தம்பி கந்தையா பாஸ்கரன் அவர்களிடம் அதை பெற்று இன்று 3வது தடவையாக நாங்கள் இதை வெளியிடுகின்றோம். மற்றும்படி இதுவரையில் வந்த படங்களில் அத்தனையும் தயாரிப்பாளர்கள் நேர வந்து வெளியிட்டார்கள் அல்லது சில பேர் அதை வெளியிட்டார்கள். உண்மையிலே ஒரு தொகை பணத்தை கொடுத்து இந்த படத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். போன முறை வெளியிட்ட போது அந்த தொகையை நாங்கள் கொடுத்த தொகை எடுத்து விட்டோம். இந்த முறை போட்டு நாங்கள் எங்களுக்கு இது அநேகமாக லாபத்தில் இருக்கும். நாங்கள் இந்த கணக்கு வர எல்லாம் உண்மையிலே வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் படம் பார்க்க வந்த டிக்கெட் எவ்வளவு அன்பளிப்பாக அதற்கு மேலே தந்தவர்களுடைய கணக்கெல்லாம் போட்டு நாங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் எல்லோருடைய பார்வைக்கும் வெளியிடுவோம். நான் இந்த ஆரம்பத்தில் சொல்ல நினைச்சேன், எல்லாரும் ஒரு இப்போ பெற்ற ஸ்டைல் வந்து ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பிப்பார்கள் அல்லது முடிக்கும்போது குட்டி கதை சொல்லுவார்கள். நானும் ஒரு சின்ன குட்டி கதை. இது கற்பனை கதை இல்லை, இது உண்மை கதை. 90களில் தாயகத்திலிருந்து ஒருவர் புறப்படுகிறார். பல பேர் புறப்பட்டார்கள். 80ல் புறப்பட்டார்கள், 90ல் படிக்கிட்டு இருக்கார்கள். அதில் ஒருத்தர் படிக்கிட்டு அவருடைய இங்கே வந்தார். தனது அத்தனை திறமைகளையும் பயன்படுத்தி மிகவும் கடும் முயற்சியால் கடும் உழைப்பால் தான் ஏதோ தாய்நாட்டுக்கும் தனது முயற்சியால் தான் வெல்லவனும் சாதிக்கணும் என்ற நோக்கத்தோடு முயற்சி வென்றார். அது பெரிய விஷயம் இல்லை எனது பார்வையில், பெரிய விஷயம். ஆனால் அதை விட வேறு ஒன்று எனக்கு அது அந்த விஷயம்தான் தெரிந்தது. முயன்று அந்த முயற்சியின் பின்னால் கிடைத்த பலனை தன் தாய்நாட்டிலே சேர்க்க வேணும் என்ற நோக்கத்துக்காக தாய்நாட்டுக்கு போறார். அங்கும் போய் தன்னை உருவாக்கிய தான் சிறுவயதில் உழைத்த அந்த முதலாளிக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த முதலாளியிடம் போய் கேட்கிறார், நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேணும், எனக்கு நீங்கள் இவ்வளவு செய்தீர்கள், என்னை அனுப்பினீர்கள், நான் உழைத்து வந்திருக்கிறேன், என்னை உங்களுக்கு ஏதாவது நன்றிக்கடன் செய்ய எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று. ஆனால் அந்த முதலாளியோ, தம்பி நான் நல்லா இருக்கிறேன், முன்னை விட நான் நல்லா இருக்கிறேன், முன்னை விட நானும் நல்லா இருக்கிறேன், உன்னை விட என்று சொல்லவில்லை, முன்பு இருந்ததை விட நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை, ஆனால் உன்னுடைய உதவி தேவைப்படுபவர்கள் இங்கே பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ செய் என்று அவரை வாழ்த்தினார். அதுவும் அவரை இன்னும் மேன்மைப்படுத்தி அவர் அந்த துறையில் இருக்கிறார். அவர்தான் கந்தையா பாஸ்கரன். அவருடைய முதலாளிதான் சங்கானை உரிமையாளர் விசுதாசன். சொந்தங்களுக்கு வணக்கம். ஈழத்து சினிமா என்று சொல்லி நிறைய பேர் நிறைய காலமாக கனவுகளோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் நானும் ஒருவர். ஈழத்திலிருந்து நிறைய திரைப்படங்கள் வெளிவருகின்றது. ஆனால் அந்த படங்கள் பெரிய அளவிலே வெற்றி பெறுவதில் கடினமாக இருக்கிறது. முதலாவது 6ஆம் நிலம் என்ற ஒரு படத்தை உருவாக்கினோம். அந்த படமும் ஒரு தாயகத்திலே ஏற்பட்ட போரினுடைய வடுக்களை சுமந்த ஒரு காவிய படைப்பாக வந்தது. அது இப்போ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் விரும்பினா பார்க்கலாம். அடுத்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் நண்பர் சதா பிரணவன் என்கின்ற ஒரு இளைஞன் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே என்கின்ற ஒரு படத்தை தயாரித்து நீண்ட நாட்களாக அது நிலுவையில் இருக்கிறது. படம் முடிஞ்சது, பட் இன்னும் அங்குராப்பணம் செய்யவில்லை. வெகு விரைவிலே அதுவும் திரைக்கு வரும். இது 3வது படம், இந்த பொம்மை என்கின்ற படம். இந்த படம் தாயகத்திலே ஒரு 24 திரையரங்குகளிலே திரையிடப்பட்டது. அப்பொழுது பிரான்ஸில் இருந்து ஒரு நண்பர் மட்டக்கிளப்பில் நினைக்கிறேன், மட்டக்கிளப்பில் திரையிடப்பட்ட போது
அவரும் அந்த படத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார். பார்த்துட்டு வெளியில் வந்து கட்டி அணைத்து அற்புதமான ஒரு படைப்பை எடுத்திருக்கிறீர்கள், மிக வித்தியாசமாக இருக்கிறது, இந்த படத்தை நாங்கள் ஏன் ஃப்ரான்ஸிலே ஓடக்கூடாது என்று திரையரங்கிலேருந்து வெளியில் வரக்குள்ளேயே பிஸ்னஸை முடிச்சிட்டோம். உடனே அவருடைய நண்பர் பாஸ்கர் அண்ணாவுக்கு ஃபோன் அடித்து, இப்படி கண்ணன் ஒரு படம் எடுத்திருக்கிறார், திரையில் பார்த்துனான், சூப்பராக இருக்குது, இந்த படத்தை நாங்கள் எடுத்து ஃப்ரான்ஸில் அவருக்கு உதவி செய்யணும், ஏன்னா இது முழுக்க ஒரு எங்களுடைய வலிகள் சுமந்த காவியமாக இருக்கிறதுன்னு சொன்னோன்னே இவரும் உடனே பிரச்சனை இல்லை, நீ பார்த்துட்டியா படத்தை, நீ பார்த்தீங்கன்னா ஓகே தான்னு சொன்னால் அது வேறு யாருக்குமே தயாரிக்கின்ற நண்பர் இங்கே இருக்கிறாரு தெரியல. பிஸ்னஸ் முடிச்சாச்சு, படத்தை வாங்கியாச்சு. ஆனால் இங்கே திரையிடுவதற்கு கொஞ்சம் காலமாக ஆயிட்டு. இன்றைக்கு கேட்கின்ற பொழுது அந்த படத்தை போன திரையிடலையே எடுத்து விட்டோம். இது ப்ராஃபிட் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் இது நான் போட்ட பணத்தை இன்னும் அடக்கியலை, அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் செல்லப்படும் தெரியல. சரி, நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், முதல்ல இந்த படத்துக்கு இங்கே வந்துருந்து உங்களுடைய இந்த பொன்னான நேரம் திங்கட்கிழமை 4 மணிக்கு இன்றைக்கே சரியான கஷ்டம் அப்படின்னா இவ்வளோ பேர் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு வந்திருக்கிறீங்களா, அதுக்கு உங்களுக்கு நன்றி. அவர்களை பழைய நினைவுகளுக்குள்ள தூண்டும் என்றதை நான் இதில் சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் நாங்கள் வடுக்கள் அந்த அளவுக்கு இருக்குது எல்லாருக்குமே. எங்களோட தேசங்களில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எங்களோட ஊரில் எப்படி வாழ்ந்தோம், எங்களோட கிராமத்தில் என்ன நடந்தது. நன்றிகளும். நான் அதிக திரைப்படங்கள் சினிமா படத்தை இந்திய திரைப்படத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு உண்டானது. உண்மையிலே அதில் நடித்த அத்தனை பேர்களுக்கும் நிறைந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்களும். அதை தயாரித்தளித்த பேத்தியாக சம்திங் அவருக்கும் என்னுடைய நிறைந்த பாராட்டுக்கள். எப்படி அந்த கேமராவை நான் உன்னிப்பாக அந்த சரியான தலையடியில் தான் நீங்கள் வந்து நான் தலையடியும் போயிட்டது எனக்கு. ஏனென்றால் அந்த கேமராவுடைய அந்த கேமராமேன் இந்த பேரை நான் வடிவா பாஸ்கர் போட்டது வாசிக்கல. கேமரா எக்ஸ்ட்ரா ஓடினர் உண்மையிலே வந்தன. அந்த படங்கள் எடுத்ததும் தற்போது நீண்ட காலங்கள் கிடையாது. உண்மையிலே அந்த படங்களை பார்க்கிற ஒரு ஈழத்து சினிமாவுக்கான ஒரு வளர்ச்சி தெரிகிறது. அனைவருக்கும் வணக்கம். பொம்மை திரைப்படமானது காலத்தினுடைய கட்டாயமாக வெளிவந்திருக்கிறது. தயாரிப்பாளர் பரஞ்சலியா பாஸ்கரன் அவர்களுடைய முயற்சி அமோக வெற்றி அளித்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டபடி இப்போது நவீன காலத்திலே நாங்கள் எந்த வகையான முன்னெடுப்புகள் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பிடக்கூடியவர்கள் 10 திரைப்படம் எடுத்தால் 2 வந்து நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கங்களை கொண்டு வர வேண்டும். அடுத்தது ஒரு 8 படம் நிச்சயமாக வியாபார நோக்கத்தில் அமைய வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய கையை மீறி எந்த செலவையும் செய்து கொண்டு போக முடியாது. ஓகே, இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்துக்கு வந்த உங்களுக்கும் இந்த திரைப்படம் வெளியீடு சம்பந்தமாக சமூகத்தில் இந்த பிரான்ஸ் வாழ் மக்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு அதை தெரியப்படுத்திய எங்கள் சமூக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும், ஐயா தம்பி, எங்கள் நிர்ஷன், தமிழ்கிழவன், விஜி மற்றும் ஜிம்போம்பா என்னும் பலர், ஒட்டுமொத்த இந்த சமூக ஊடகவியல் நண்பர்களுக்கு எங்கள் இலங்கை தமிழ் ஒன்றியத்தின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்து, அதற்கு மேலால் உங்கள் அருமையான நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு எங்கள் ஆக்கினைராண்டாமல் வந்தவர்களும் சில பேர் இருக்கிறீர்கள், விரும்பி வந்தவர்களும் இருக்கிறீர்கள், இதுக்கு போவாட்டி பாஸ்கரன் முடிக்கலாத நினைத்தவர்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி. நீங்களும் இருக்கானே இல்லைங்க, நான் இலங்கைக்கு போகணும்னு இருந்தேனா இல்லை, இலங்கைக்கு போகணும்னு இருக்கேக்கு எனக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. ரீச் ஆக என்ன போகல, கிங்ஸில் வந்து டிக்கெட் எடுக்க போகிறேன். நீங்கள் அங்கே போகிறதுக்கு இலவசமாக டிக்கெட் தரீங்களா? நானும் டிக்கெட் தருவேன், பவுச்சர் ஒன்று தருவேன். பவுச்சர் ஒன்று தருவீங்க. ஒரு ஆளுக்கு 2 பேர் எடுத்தால் 2 பேருக்கு இருக்குது தானே.
அதில் அந்த பவுச்சரில் வந்து நீங்கள் உள்ளுக்கு போகிற என்ட்ரன்ஸ் போய் அதோட 5 கேம் விளையாடலாம். 5 கேம் விளையாடலாமா? அதாவது போயக்கே ஒரு வெல்கம் ட்ரிங்க் தருவினோம். ஏதாவது திரும்பி வரும்போது டீ வடையதான் தருவினோம். நல்ல விஷயம், சூப்பர் நிகழ்ச்சி. நான் எனக்கு வேறு இடம் எடுக்க மாட்டேன், அங்கே தான் போய் எடுக்க போகிறேன்னா. ஓகே, சரி, நன்றி. நன்றி. கிழவர்னு கூப்பிட கூட அண்ணன் கூப்பிட்டுருவோம். சரி, கிழவர் நல்ல சொல்லுதான். நீங்கள் என்னட்டையும் அந்த கருத்து இருந்தது, இவர்கிட்ட இன்னொரு படம் செய்தவர் ஃப்ரைடேன்னு சொல்லி. அதில் ஏன்னா அதில் இன்னும் ஒரு வசனம் வந்து நான் சுயநலமாக சிந்திக்கலாம். சரியா, என்னுடைய வாரிசுகள் யாராவது தமிழ் மக்கள் இப்போ இந்திய எத்தனை திரைப்படத்தை பார்த்துருக்கோம், அதில் நாங்கள் பேட் வேர்டை கண்டிருக்கிறோமோ இல்லை? வெற்றிமாறன் இப்போ ஒரு படம் வந்தது, அதில் ஒரு பேட் வேர்ட் வருது. அது வந்து ஆனால் வெற்றி படங்களுக்கு வரையில்லை. வெற்றி படங்களுக்கு வரையில்லை. ஓகே, ஏற்றுக்கொள்வோம். இந்திய வெற்றி படங்களுக்கு அது வரையில்லை. அப்போ எங்களுக்கு தமிழில் பஞ்சம் இல்லை. அந்த பேடுக்கான வேறு சொல்ல பாவிக்கிறோம். ஆமாம், அது உங்களோட கருத்துக்கு நானும் செய்கிறேன். இன்னொரு படம் வந்தது ஃப்ரைடே டிவியில் எடுத்த படம் தான், என்ன வெளியில் வரையில்லை. அதுலேயும் நான் இந்த விஷயத்தை சுட்டி காட்டினேன். அதுக்காக எல்லாம் என்னுடைய கருத்தை நான் சொல்ல வேண்டிய. நாங்கள் இவ்வளோ நேரமும் இந்த பொம்மை படத்தை பார்த்ததில் கனவிதமான அபிப்பிராயங்கள் எல்லாம் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லுங்க, அப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணப்படாது. நான் இந்த வீடியோலையும் சொல்லி விடுறேன். சரிதானே? மற்றது என்னென்னு சொன்னால், உங்களுடைய 2 படங்கள் நான் பார்த்துருக்குறேன். ஃப்ரைடேயும் பார்த்துருக்குறேன். இப்போ இந்த படம் பார்த்துருக்குறேன். 6ஆம் நிலம் இன்னும் பார்க்கல. நான் யூடியூப்பில் எடுத்து பார்க்குறேன். சரி, நீங்களும் எடுத்து பாருங்க. 6ஆம் நிலம் யூடியூப்பில் ஃப்ரைடே வரும். அது அந்த படம் நான் பார்த்துட்டு அந்த டைரக்டர்கிட்ட நேராக சொன்னேன்னா, அது ஒரு ஃப்ரெஞ்சு படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படியான தரமான வித்தியாசமான டைப்பில் தரமான படம் இருக்குது. அப்போ வேறு என்ன, நாங்கள் விடைபெறப்புறம் இன்னும் ஒரு நீண்ட சந்திப்பை நாங்கள் இலங்கையில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஓகே, ஒரு நாள் உங்களோட வினைக்கிட வேண்டும். நான் அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சா நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். அப்படி கூறிக்கொண்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் உங்களை அதுக்கு முதல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி படத்தை பற்றி ஒரு விளக்கமாக போட்டு ஒரு வீடியோ என்ன பட்டுதோ அதை நான் அப்படியே சொல்லுவேன். படத்துக்காக சொல்லுறதில்ல, நீங்கள் பார்த்தது உங்களோட அபிப்பிராயம் என்ன கட்டாயம் சொல்லுவேன். அப்படியே அப்பட்டமாக சொல்லுவேன். கட்டாயம் சொல்லுவேன். நல்ல படம், சுருக்கமாக சொன்னால் நல்ல படம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை சினிமாவினுடைய வளர்ச்சி என்ற கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது எண்ணம் சின்ன குழந்தையாகத்தான் இருக்குது என்று சொல்லி திடீரென்று ஒரு முடிவை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், அதுக்கு சவால் விடும் படங்களாக எத்தனையோ படங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த படங்களுடைய பார்வைகளை நாங்கள் பார்க்க போனால் எப்படி இருக்குன்னு சொன்னால், சில படங்கள் எங்களை வியக்க வைக்கிறது. அநேகமான சில படங்கள் மலையாள படங்களின் யதார்த்தத்தை ஒட்டி வருகிறது. இன்னும் சில படங்கள் ஹாலிவுட் படங்களின் தரத்துக்கு கூட போகுது. ஆனால் உண்மையாக வியாபார நிலைமையிலே இந்த படங்களுக்கு வெற்றி இன்னும் கிட்டவில்லை என்றால் சொல்ல வேண்டும். அந்த வகையில் சில படங்கள் அதை நெருங்கி கொண்டிருக்குது. அந்த வகையிலே பார்க்க இந்த பொம்மை படமும் ஒரு எங்கட சமூகத்தில் என்ன விடயத்தை சொல்ல வேண்டுமென்றதை சிறப்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதை எப்படி நான் விவரிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் முதல் கந்தையா பாஸ்கரன் என்ற தனி மனிதரை பற்றி சொல்ல வேண்டிய சில விடயங்கள் இருக்குது. இந்த கந்தையா பாஸ்கரன் என்பவர் எப்படி என்று சொன்னால், இவர் மிகவும் என்னுடைய பார்வையில் மிகவும் ஒரு பெருமையான மனிதர். எப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தான் இங்கே வெளிநாட்டுக்கு வந்து இந்த வெளிநாட்டு சுகபோகங்களை அனுபவிக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த உழைத்த பணத்தை கொண்டு போய் இலங்கையில் முதலீடு செய்கிறார். இலங்கையில் முதலீடு செய்தவர் எப்படி முதலீடு செய்கிறார்? தான் ஒரு விவசாயியாக எல்லாருக்கும் முன்னிலைப்படுத்துகிறார். நான் படத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி போட்டு அவரை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் குறைநினைக்கப்படாது. ஏனென்றால் இது கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம். அங்கே ஒரு விவசாயியாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். நவீன முறையில் எங்கள்ட பாரம்பரிய விவசாயத்தை அதாவது ஆர்கானிக் முறையில் செய்து எங்கள்ட மண்ணில் ஒரு விவசாய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படியான புரட்சியாளர்கள் எங்களுக்கு கட்டாயம் வேணும். அந்த விதத்தில் நாங்கள் இவர் இப்படி கிடைத்ததை நினைச்சு பெருமை கொள்ள வேணும். அப்படி செய்தவர் என்னத்துக்கு வேண்டி செய்திருக்கிறார் என்று சொல்லுங்க பாப்பம். 2 விஷயத்தை செய்திருக்கிறார். ஒன்று, இந்த பெரிய பங்களா காட்டி பெரிய இது காட்டி அனுபவிக்கலை. அது ஒரு உல்லாச பிரயாணத்துக்கான இடமாக இருந்தாலும் எங்களுடைய இளைஞர் யுவதிகளை அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை கருதி நிறைய பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறார்.
அந்த அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்த கந்தையா பாஸ்கரனுக்கு முதல் ஒரு சபாஷ் போட வேண்டும். அது மாத்திரமோ செய்தார், நல்ல படங்களை எடுக்கிறார். எத்தனையோ வெளிநாட்டில் பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் இருந்தாலும் இந்திய படத்துறையில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள், அவர்கள் அதில் லாபத்தை ஈட்டியிருக்கிறார்கள். ஆனால் இவர் இலங்கை சினிமா துறை வளர வேண்டும் என்றதற்காக அதில் தன்னுடைய முதலீட்டை செய்து சினிமா துறையை, இலங்கை சினிமாவையும் வளர்க்கிறார். என்ன செய்கிறார்? விவசாயத்தை வளர்க்கிறார், இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். ரெண்டாவது, மூன்றாவது, இலங்கையில் வளர முடியாமல் கஷ்டப்பட்டு நெருக்கடிச்சு கொண்டிருக்கிற இந்த இலங்கை சினிமாவின் வளர்ச்சிக்கு தன்னுடைய பணத்தை அதையும் போட்டு அர்ப்பணிக்கிறார். ஆனால் அதில் அவர் பெருந்தொகையான லாபத்தையே ஈட்டவில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் பார்த்த அளவிலே அது தெரிகிறது. ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும். மற்றது இந்த படத்தை பற்றி பார்க்குறதா இருந்தால் படம் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கதைக்கரு என்று சொல்லாமல் பழைய காலத்திலையும் தமிழர்களுடைய வாழ்க்கையும் சம்பந்தப்படுத்தி இவர்கள் எப்படி வற்புறுத்தப்பட்டார்கள், எப்படி அனுமதிப்படுத்தப்பட்டார்கள் என்பதை ஆதி காலத்தில் இருந்து, கற்காலத்தில் இருந்து உருவாக்கி இன்று வரையும் அதே சம்பந்தமாக யதார்த்தமான உண்மைகளையும் நிகழ்வுகளையும் வைத்துக்கொண்டு இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் அந்த பெண் இயக்குனர். அவர் பாராட்டுதலுக்குரியவர். அப்போ அப்படியான அந்த படத்தின் வெற்றியில் படத்தில் பங்கு பற்றியவர்களுடைய நடிப்பு, சிறுவர்களுடைய நடிப்பு, அந்த கதாநாயகியாக வந்த ஒரு பெண்ணினுடைய நடிப்பு எல்லாம் மிகவும் போற்றுதற்குரிய மாதிரி இருக்கிறது. மற்றவர்களும் நல்ல வடிவாக நடித்திருக்கிறார்கள். காட்சி அமைப்பு, இசை அமர்க்களமாக இருக்கிறது, காட்சி அமைப்பு நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு குறையை நான் கட்டாயம் சொல்லத்தான் வேணும். தனியாக நிறைய சொல்லி கொண்டிருந்தால் அது சும்மா வேணுமென்று சொல்கிற மாதிரி இருக்கும். என குறைய கட்டாயம் சொல்லத்தான் வேணும். அதில் முதல் ஆரம்ப கட்டத்தில் படம் யதார்த்தமாகத்தான் ஒரு மலையாள படங்கள் என்ற பார்வையில் போகுது. அந்த படம் சில படங்கள், சில காட்சிகள் ஹாலிவுட் தரத்துக்கே போய்விட்டது. அதை குறைய சொல்கிறேன்னு சொல்லி இதை சொல்கிறேன்னு சொல்கிறீர்கள். ஆனால் ஆரம்ப நேரத்தில் கொஞ்சம் எங்களுக்கு அந்த படத்தின் பார்வை சலிப்படையத்தான் வச்சது. ஏனென்றால் கொஞ்சம் மெதுவாகத்தான் நகர்ந்து கொண்டு போனது கதை. ஆனால் பிற்பக்கத்தில் இதுக்கு எல்லாத்துங்க அடி கொடுத்து அமர்த்தி போட்டுட்டு அந்த மாதிரி அமர்க்கலமாக அடிச்சு அள்ளிக்கொண்டு மிகவும் அசுர வேகத்தில் அந்த படம் கிளம்பி ஒரு நல்ல முடிவை தந்திருக்கு. இது ஒரு சிறப்பான அம்சம் என்று சொல்லி இதண்டு கொண்டு வேறு என்ன நான் சொல்கிறது, இதில் நான் என்ன அவரையும் பெருசாக போட விரும்பவில்லை, படத்தையும் பெருசாக போட விரும்பவில்லை, யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறேன், உண்மையை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த படங்கள் இன்னும் இந்த படம் பொம்மை படமா, இந்த படம் இன்னும் இங்கே பிரான்ஸில் இல்லை வேறு இடங்களையும் திரையிடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்படி வந்தால் உங்கள் ரசிகர்களின் ஆதரவு நிச்சயமாக வேணும். அது நீங்கள் தனியொரு மனிதனுக்கு கொடுக்குற ஆதரவில்லை, கந்தையா பாஸ்கரன் என்ற மனிதருக்கு கொடுக்குற ஆதரவில்லை, அவருக்கு ஒரு அப்ளாஸ் மாத்திரம் போடலாம். ஆனால் எங்களுடைய இலங்கை தமிழ் சினிமா மேலும் வளர்றதுக்காக நீங்கள் அந்த ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, அன்புடன் உங்கள் தமிழ் கிழவன். ஒரு விஷயம் சொல்ல மறந்து போகிறேன். சரியோ, இதில் ஒரு பெரிய குறை இருக்குது, அதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். ஒரு சின்ன சின்ன ரெண்டொரு சந்தர்ப்பங்களில் கூடாத வார்த்தைகள் வந்திருக்கிறது. பல பேர் அதை இதண்டிருக்கிறேன். அது எப்படியும் எங்கண்ட சமூக அங்கீகாரத்துக்கு பிழையானதாகத்தான் நான் கருதுகிறேன். நிறைய பண்பாளர்கள் அதை விரும்பவில்லை. அது சில நேரங்களில் யதார்த்தம் என்று கூறிக்கொண்டு இருந்தாலும் கூட அந்த கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் இனி வருங்காலங்களில் அதர்களை தவிர்த்து அதுக்கு ஒரு சவுண்டை போட்டு எடுத்து விட்டால் மிகவும் நன்றாக இருக்குமென்றது என்னுடைய தாமரம். வெற்றிமாறன் படம் பார்த்து நான் கெட்டடியில் விடுதலை என்று சொல்லி ஒரு படம், அதுக்கு பிறகு இந்த படத்தில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கேன். அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தயாரிப்பாளரை கேட்டுக்கொள்கிறேன். வேறு என்ன, மற்றபடி இதில் விஷயங்கள் தவிர்த்து எல்லாம் சூப்பர் என்று தான் சொல்ல வேணும். ஏனென்றால் எங்கண்ட பிள்ளை எடுத்த படம், அந்த படமும் எங்கண்ட பிள்ளையாக தான் நினைக்க வேணும். நாங்கள் அதில் குறை நிறைய இருந்தால் சாடையாக தலையில் ஒட்டி சுட்டி காட்ட வேண்டியது எங்கண்ட பொறுப்பெல்லோ. ஆனபடியால் அனைவரும் அடுத்த முறை படம் திரையிடப்படைக்க கட்டாயம் வர வேணும். நம்பிக்கை வருகிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் தமிழ் கிழவன். நன்றி, வணக்கம். நான் இப்படித்தான் அடிக்கடி மறந்து போவேன்.
என்ன விஷயம் சொல்ல வந்து நான் சொல்லுங்க அப்போ இந்த பாஸ் இல்லை மற்ற பாஸ்கரன் எந்த அன்பு தம்பி பாஸ்கரன் அவர் இருக்கிறாரல்லோ அவருக்கும் அவர் வச்சிருக்கிற அந்த பழைய மாணவர் சங்கத்துக்கும் நாங்கள் பெரிய சல்யூட் அடிக்கவான். சரியோ இந்த படத்தை கொள்வனவு செய்து சரியோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக எடுத்து லாப நட்டங்களை பார்க்காமல் அதை வெளியிட்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். அதையும் எடுத்து அந்த எங்களுடைய மக்களின் சமூக தேவைக்காக பாதிக்கப்பட்டவர்களுடைய சமூக தேவைக்காக அவர் சார்ந்த அவருடைய சங்கமும் இந்த சேவையை செய்து வருகிறது. அந்த சேவை செய்கிற நேரத்தில் 2 கல்லில் ஒரு மாங்க. ஒன்று சேவை நடக்குது, மற்றது எங்களுடைய இலங்கை சினிமா துறை வளர்ந்து கொண்டிருக்குது. அவர்கள் மாதிரியான ஆட்களும் நிறைய பேர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருப்பியும் நான் தமிழ் கலவன் நன்றி சொல்லி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.